வா. ஏய், உள்ள வா. வா. இங்க உக்காரு. உக்காரு. அண்ணா, அந்த பொண்ணு கூட்டி நீ எங்க போன? எனது பொண்ணா? தப்பு. அவ இனிமே உனக்கு அண்ணி. அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க வெளியில கூட்டிட்டு போன. கொட்டிட்டா. அப்படியே என் மனசையும் கொத்திட்டா. அவ மனசுக்கு பிடிச்சவன் யாருன்னு சொல்லிட்டா. அதிர்ஷ்டக்கார, உன்னை பிடிச்சிருக்கு. அவ மனசுல இருக்கிறது யாருன்னு சொல்லட்டா? திருட. என்ன சொல்றா? நம்ம திருட்டு கண்ண. தங்கச்சி, அண்ணிய பிடிச்சிருக்கா? நம்ம கண்ணனுக்கு சங்கீதா நல்ல ஜோடி. பாலும் தேனும் போல. ஆமா, பாலு தேன்ல தான் கலக்கும், எண்ணெயில கலக்காத. இந்த பொண்ணை கட்டிக்கிட்டான்னு கண்ணங்கிட்ட சொல்ல போறேன். கேப்பான். அப்படி கேட்கலன்னா 2 போட்டா கேட்க போறான். அண்ணா, நான் உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். என்னடா? உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? என்னது? தாசண்ணா ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காரு. எனக்கு தான் தெரியுமே. உனக்கு எப்படி தெரியும்? தோர்கானே டிவி ஸ்டேஷன். அவன் செய்யற வேலையை மட்டும் தப்பா செய்வான், மத்தவங்க செய்யற வேலையை மட்டும் தப்பாம சொல்லுவான். உங்க உப்பு தின்ன விசுவாசத்தை இப்படி கூட காட்டாம போனா அப்புறம் எனக்கு பிபி வந்துரும். அதான் மேட்டர் போட்டு உடைச்சிட்டேன். அதுக்காக எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாதுல்ல. அதுக்காக உப்பு தின்றதுக்கு முன்னாடி உள்ள விஷயத்தையும் சொல்லுவாங்களா? போடி. போடிக்கு போக சொன்னீங்கல்ல, வழி கேட்டேன். போடிக்கு போற வழி அந்த பக்கம் போ. தேங்க்ஸ். சாரங்க இருக்காருமா? உள்ள வா. அண்ணா 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 அண்ணா, தாசனா சொன்னா நீ ஒத்துப்பைன. சங்கீத மனசுல தாசன் ஆசை உருவாக்கிட்டாரு. சங்கீத ரொம்ப நல்ல பொண்ணுனா. ப்ளீஸ் நீ வேண்டான்னு சொல்லிடாதுண்ணா. முடியாது. அண்ணா ப்ளீஸ் அண்ணா. ஏமா, நான் எப்போதும் அவன் பேச்சை தட்டிருக்கேன். அதுவும் இல்லாம அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த விஷயம் கேள்விப்பட்டப்ப முதல்ல எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? எங்க இருக்காங்க? டாய் திருட்டு ராஸ்கல், டாய் எங்கடா? மூஞ்சிக்கு மீச முறுக்கள் ஒண்ணுதான் குறை. டாய் எங்கடா? ஏய் ஐயா, கொஞ்சம் முகத்தை இந்த பக்கம் திருப்புங்க. நீ பயங்கர கிளாமரா படவா ராஸ்கல். கிளாமரா இருந்தா எதுக்கடா அடிக்கணும்? ராஸ்கல். ஏன் கிளாமர் அவ எப்ப பார்த்தா? அது நீங்க 2 பேரும் சேர்ந்து ஆத்துல குடிச்சீங்கல்ல, அப்ப பாத்துறேன். நீ முதல்ல ரெடி ஆயிரு, நான் போய் பொண்ணு பார்த்துட்டு. என்னடா நீ? நான் அப்ப இருந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில அப்படி சொல்ல வேண்டியதா போச்சு. என்ன மன்னிச்சிடுங்க. மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்றவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம எங்களால உன்னோட வாழ்க்கை பாழா போச்சு, மறுபடியும் எங்களாலேயே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுதுன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீட்டு சாவி. இந்த நிமிஷத்திலிருந்து இந்த வீட்டோட முழு பொறுப்பும் உன்னுடையது. தங்கச்சிவா, இனியும் பவர் காலி. இந்த உலகத்துல உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் இதே மாதிரி தைரியமா கேளு. நொடியில உன் காலடியில இருக்கும். இனி ஹஸ்பண்ட் இல்ல, ஃபுல் பெண்ட். ஹலோ, இனிமே இந்த வீட்டுல நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. நீ என் ஃப்ரெண்டுக்கு வரப்போற ஒய்ஃப் இல்லையா? எங்களுக்கு மகாராணி மாதிரி. நீ ஆர்டர் மட்டும் போட்டா போதும், நானும் தேவியும் சேர்ந்து அதை முடிச்சிடுவோம். அதுக்காக சரக்கு அடிக்காத மட்டும் சொல்லிடாத. ரொம்ப நாள் பழக்கம் இல்ல, விட முடியாது.
நீ எங்க பாசத்தை பங்கு போட வந்துட்ட. என்ன இங்க வந்திருக்க? உங்க அப்பனுக்கு லிப் கிஸ் கொடுக்கலான்னு. எங்க அந்த மொக்க மொக்க எதுக்கு? கல்யாண முகூர்த்தம் பார்க்கலான்னு. ஐயோ வேண்டாம். வேண்டாமா? இன்னொரு தடவை இந்த காதல் கத்திரிக்கான்னு சொல்லி என் பின்னாடி சுத்தாத. கண்ணு 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 கண்ணு. இந்த கண்ணா, மிட்டாய், லெட்டரு, சுத்தி, ஊசி, நூலு எல்லாத்தையும் முன்னாடியே மறந்து. கண்ணு அப்படிலாம் சொல்லாத. நான் இப்பவே செத்து போயிடுவேன். இப்ப பேசணுமா வேண்டாமா? அப்பா சந்தைக்கு சரி, போயிருக்காரு. அங்கே போய் பேசிக்கலாம் வா. வேண்டாம் கண்ணு, ஏதாவது பிரச்சனை ஆயிடு போகுது. உண்மையிலே உனக்கு பயம் இருந்தா நீ சின்ன வயசுல இருந்தே கண்ணனை உயிருக்கு உயிரா விரும்பி இருக்க மாட்டேன் மீனாட்சி. வணக்கம்மா. உங்களை மாதிரி பண்பு அவருக்கு இல்ல. அதனால உங்க கல்யாண விஷயத்தை அவர்கிட்ட பேச வேண்டிய அவசியமும் இல்ல. உங்களுக்கு தான் தெரியுமே தம்பி, மீனாட்சி நாங்க பெத்த பொண்ணு இல்ல, அவரோட அண்ணன் பொண்ணு. அவளை சொத்துக்காக தான் வளர்த்தாரே தவிர பாசத்தால இல்ல. மீனாட்சிக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் அவ மனசுல இருக்கிறது ஒரே ஒரு ஆசைதான். அது நீங்க தான். அவ உங்களுக்கு சொந்தமானவா. அவளை எப்ப வேணாலும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். என் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றிங்க. உடனே இந்த விஷயத்தை தாசு கிட்ட பேசி அவன் ஒத்துக்கிட்டான்னா நாளைக்கே வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். வரேங்க. கண்ணா கண்ணா, என் அப்பா மேல இருக்கிற கோவத்தால உன்னோட தாஸ் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா. உனக்கு அப்பவே சொல்லியிருக்கேன், அவனுக்கு பிடிக்காத எதுவும் எனக்கும் பிடிக்காதுன்னு. கண்ணா இங்க பாரு, அவனுக்கு விருப்பம் இல்லாதது இது வரைக்கும் செய்யல, இனிமேலும் செய்ய மாட்டேன். தாசு தாசு, டேய் என்னடா இது? என்னதெல்லாம்? இந்த பொண்ணுங்களுக்கு காதல் இருக்க, அது யாராவது ஒருத்தர் மேலதான் வாழ்க்கையில வரும். அந்த ஒருத்தனா இருக்கிறதுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும்டா. சரிடா, நீ அதிர்ஷ்டசாலி தான். அதுக்கு என்ன இப்போ? வா. எங்க டாஸ்மாக்கு? ஆமா, வா. சரி. நீ ரொம்ப கிளாமர் சும்மாரா. இல்ல, ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இல்லடா, என்னை விட நீ அதிர்ஷ்டக்காரன். இல்லடா, ரெண்டு பேரும் அதிர்ஷ்டம். இல்லடா, நீ ஒத்துக்கணும், அப்பதான் குளிப்பேன். சரி 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 விடு. உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உனக்கும் ஒரே தங்கச்சி, எனக்கும் ஒரே தங்கச்சி. உனக்கும் ஒரே ஃப்ரெண்டு, எனக்கும் ஒரே ஃப்ரெண்டு. ஆமா. உனக்கும் ஒரே எதிரி, எனக்கும் ஒரே எதிரி. ஆமா. நீயும் அனாத, நானும் அனாத, இல்லையா? ஆமாடா, ஆமா. நீ பார்த்த மாதிரியே நானும் ஒரு பொண்ணை பார்த்திருக்கேன். பொண்ணா? எதுக்கு? என்னடா அப்படி கேக்குற? கல்யாணம் பண்ணிக்கதான். கல்யாணம்? நம்ம ரெண்டு பேரோட கல்யாணம் ஒரே மேடையில நடக்கணும். நீ பார்த்த மாதிரி நானும் ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீயும் பார்த்து ஓகே சொன்னா ஏற்பாடு பண்ணிடலாம். என்ன சொல்ற? சீக்கிரம் ரெடியாகு, பொண்ணு பார்க்க போலாம்.